இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, உங்களை செரி கூப்பிடுறான். செரியும் கோயிலுக்கு வந்திருக்கானா? பொண்டாட்டியோட வந்திருக்கான். உங்களை மாதிரி எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு அவன் ஒன்னும் சமாளிக்கல. இங்க பாரு, நான் ஒன்னும் சமாளிக்கல. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், பாத்துக்கோ. அவங்க அங்க இருக்கானா? உன்னை இப்போ என்ன பண்றேன்னு பாரு. ஏண்டா மம்மி, எதுக்குடா என் பொண்ணு பின்னாடி நிக்கிற? இவ இப்போ எதுக்கு இப்படி கத்துனா? என்னடா பண்ண? நான்லாம் ஒண்ணும் பண்ணல. நீயாவது சொல்லுடி, அவன் என்ன பண்ணா உன்ன? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, விடுங்க மம்மி. என்னடி சிரிக்கிற? இப்பதானே கத்துன, இப்ப ஒண்ணும் பண்ணலன்னு சொல்ற? என்னம்மா எதுவும் பண்ணலன்னு சொல்ற? அந்த பொண்ணோட இடுப்பு கிள்னானே. வாட்? இடுப்பா? இப்படி போடி. ஏடா, என் பொண்ணோட இடுப்பு கிள்னியா? அபூர்வா, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? நான் எதுக்கு இடுப்பு கிள்ள போறேன்? எனக்கு என்ன தேவை இருக்கு சொல்லு. நான்சென்ஸ். அப்ப எதுக்குடா அவ கத்துனா? கிள்னவன் கிள்ளிட்டேன்னு ஒத்துக்குவானா என்ன? ஏய், யார் அது? நான் கில்டன் சொல்றது நான்சென்ஸ். அப்புறம் எதுக்குடா அவ அப்படி கத்துனா? ஐ டோன்ட் நோ. சரியா சொன்னீங்க. ஏய், அதோ அங்க பார்த்தவங்களே சொல்றாங்களே. அவ இடுப்ப நான் கிள்ள போறேன். எதுக்கு மம்மி சொல்லல? நீங்க விடுங்க. நீ வாய மூடி. நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியாது. கோவில்ல இப்படி ஒரு விஷயத்தை பண்ணவன சும்மா விட்டா வெளியில போனா என்ன பண்ணுவான்? அவனை அடிக்கணும். ஏய், பின்னாடில இருந்து பேசுறது யாரு? சும்மா விட கூடாது. இவனை அடிக்கணும். ஆமா. ஏய், நான் எதுக்கு அதெல்லாம் பண்ண போறேன்? நான் ஒரு நிமிஷம். மம்மி, விடுங்க மம்மி. நான் எதுக்கு நான் உண்மையில சொல்றேன். ஏய், இங்க பாருங்க, இந்த மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் வெளியில தான் வச்சுக்கணும். கோவில்ல பூஜை நடக்குது, அமைதியா இருங்க. ஆமா, இவனை முதல்ல வெளியே கூட்டி போலாம். வாங்க. சார், ஒரு நிமிஷம் சார். சார், நான் எதுக்கு சார் கீழ போறேன்? சார், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்ல சார். ஏய், நான் பண்ணலன்னு சொல்றீங்க. அவனை விட்டுறாதீங்க சார். விடுங்க சார். முதல்ல வெளியே வா. ஐயோ கடவுளே, மாமாவுக்கு மிருத்யுஞ்சய ஹோமத்தை நடத்துறதுக்காக தான் தேவையில்லாம நான் அவரை மாட்டி விட்டுட்டேன். எந்த தடங்களும் இல்லாம நீங்க தான் அவரை பாதுகாக்கணும் கடவுளே. அத்தை, பூமி, தடங்களா இருந்த எல்லாரையும் நான் வெளியில அனுப்பிட்டேன். இப்ப நம்ம எந்த கவலையும் இல்லாம ஹோமத்தை நடத்தலாம். அப்படி என்ன பண்ணமா? அத சொன்னா உங்க மூச்சே நின்னு போயிடும் அத்தை. வேண்டாம். அவங்கள அனுப்புறதுக்கு அப்படி என்ன பண்ணன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறியேம்மா. நான் என்ன பண்ணேன்னு சொல்றது இப்ப அவ்வளவு முக்கியமா அத்தை? ஹோமம் நடக்கிறது தானே நமக்கு முக்கியம். வாங்க போலாம்.